அர்ஜென்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யார் அது கால் பண்ணுறது? எங்கள் அம்மாவா? ஒர்க் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. சும்மா ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க எங்கள் அம்மா. என்னங்க? என்னடி? என்ன உங்கள் அம்மா எத்தனை தாட்டி கால் பண்ணுறாங்க? எடுத்து அட்டன் பண்ணி ரீசன் சொல்லிட்டு வச்சா என்னங்க? இன்னைக்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணோம். எங்கள் அம்மா தானே, நான் பேசிக்கிறேன். இந்தாங்க வேலையை முடிச்சுட்டு குடிங்க, அங்கே வச்சுட்டு போகிறேன். அப்பா, ஒரு வழியாக ப்ராஜெக்ட் முடித்து சப்மிட் பண்ணியாச்சுப்பா. என்னங்க ஒர்க்கெலாம் முடிச்சிட்டிங்களா? அப்பயே வேலையை முடிச்சுட்டு ஒரு வழியாக சப்மிட் பண்ணிட்டேன். உங்கள் அம்மா கால் பண்ணிங்களா? ஐயோ, மறந்துட்டேனே. அப்போவே உங்கள் அம்மா கால் பண்ணாங்க, நீங்கள் எடுக்கலை. சரி ஓகே, அந்த நேரத்தில் நீங்கள் வேலையாக இருந்தீங்க, அட்டன் பண்ண முடியலன்னு சரின்னு விட்டுறலாம். ஆனால் நீங்கள் வேலையை முடிச்சு எவ்வளோ மணி நேரம் ஆச்சு, இன்னும் உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் கால் பண்ணலையா? ஏய், தொடங்காத. எங்கள் அம்மா தானே, நான் பேசிக்கிறேன். தூர விடு. ஏங்க அது எப்படி? எப்போ பாரு எங்கள் அம்மா தானேங்க வேண்டியது. ஏன் உங்கள் அம்மாக்குன்னா எந்த எமர்ஜென்சி இருக்காதா? அம்மா இத்தனை தாட்டி அடிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு தான் இத்தனை தாட்டி அடிப்பாங்க. இருக்கிறப்ப யாருமே அம்மாக்களுடைய அருமைகளை புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். அம்மாவுக்கு கால் பண்ணி சாப்பிட்டியாம்மா, வச்சியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, ஒரு ஆசையாக 2-3 வார்த்தை பேசுறது கிடையாது. இல்லாதப்ப ஐயோ நான் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்காம விட்டுனேன்னு பின்னாடி வருத்தப்பட வேண்டியது. அம்மாக்களுடைய அன்பை எப்போவுமே அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க, பின்னாடி ரொம்ப கஷ்டம். அவள் சொல்கிறது சரிதானே. ஏன் அம்மா கால் அட்டன் பண்ண மாட்டோம்? சரி ஓகே, அம்மாவுக்கு இப்போ கால் பண்ணுவோம். நல்லா இருக்கியாப்பா? சாப்பிட்டியா? அம்மா, 3 வாட்டி கால் பண்ணியிருந்தீங்களே, நான் ஒரு அர்ஜென்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்கில் இருந்தேம்மா, அதாம்மா எடுக்க முடியலம்மா. சாரிம்மா. அவர் டாக்குமெண்ட் தேடி வந்தார், உனக்கு அடிச்சு பார்த்தேன், எடுக்கலை. அவர் இருந்து பார்த்துட்டு போயிட்டாருப்பா. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேம்மா, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். அம்மா, சாப்பிட்டீங்களா? மக்களை இருக்கிறப்ப அம்மாக்கள் நல்லா பார்த்துக்கோங்க, இல்லாதப்ப வருத்தப்படாதீங்க, போனால் திரும்பி வரமாட்டாங்க.